நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். இயேசு விரும்பாத பாத்திரம் அது என்ன பாத்திரம்? லூக்கா 22 அதிகாரம் 42 வசனம். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இந்த இடத்திலே 3 முறை இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி இருக்கிறார். இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பாடும் மரணங்களுக்கு பயந்து விட்டார். படப்போகிற பாடுகளையும் வேதனைகளையும் கண்டு பயந்து விட்டார் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் அப்படி அல்ல. இயேசுக்கு எல்லாமே முன்கூட்டியே தெரியும். ஒரு நாள் இவர்கள் என்னை பிடித்து சிலுவையிலே அடிப்பார்கள், ரோமர்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள், அவமானங்கள் நிந்தனைகள் எல்லாவற்றையும் நான் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்திலே அவர் விரும்பாத, எனக்கு இந்த பாத்திரம் வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் பிதாவே இதுதான் உங்கள் சித்தம்னா ஓகே என்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படி என்ன பாத்திரம் என்று சொன்னால், இயேசுவுக்கு பாடு மரணங்கள் வேதனைகள் அது பயமல்ல. அவர் விரும்பாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யோவான் 8 அதிகாரம் 16 வசனம் 29 வசனத்தை பார்ப்போமேயானால் அவர் சொல்கிறார், நான் தனியே இருக்கவில்லை, நான் என் பிதாவுமாக இருக்கிறோம், நான் என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறார். அதாவது எப்பொழுதும் நான் என் பிதாவோடு கூடவே இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாத்திரம், ஒரு வேலை வர இருக்கிறது. அந்த வேலையிலே, அதாவது சிலுவையிலே இந்த உலகத்தின் பாவங்களை நான் என் மீது ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த பிதாவாகிய என் பிதாவுக்கு நான் பாவமாக தெரிய வருவேன். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டு இருக்கிறது. பாவமாக தெரியும் பொழுது அவர் என்னை கைவிட்டு விடுவார், என்னை விட்டு விலகி விடுவார், என்னை தனியே விட்டு விடுவார் என்று சொல்லி அந்த வேலையை அவர் அது நெருங்க அந்த வேலையை கண்டு அவர் ஐயோ இப்படிப்பட்ட வேலை எனக்கு வேண்டாம் என்கிற காரியத்தை தான் அவர் சொல்லுகிறார். ஆனால் சிலுவையிலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் புலம்பினதை பார்க்கிறோம். பிதாவை விட்டு பிரிந்திருக்க விருப்பம் இல்லை. ஆகவே தான் அவர் இப்படியாக இந்த கெத்செமனேயிலே ஜெபிக்கிறார். இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை கற்று தந்திருக்கிறார். நாமும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் நாம் பிதாவை விட்டு பிரியக்கூடிய காரியத்தை செய்யாமல் எப்போதும் பிதாவோடே கூட இருக்க வேண்டும் என்கிற சிந்தையையும் என்கிற தீர்மானத்தோடும் கூட நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்போதும் பிதாவோடு கூட இருப்பதற்காக அவர் பிதாவை விட்டு பிரியக்கூடிய காரியத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் கிறிஸ்துவின் அன்பு எத்தனை பெரியது. அந்த அன்பிற்காக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.